பேத்தி வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அழைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்க முடியாத அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் புரோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. ஆமென். இன்னும் ஒருவர் நீதிமொழி 13:18 வாசிக்கலாம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கண்ணில் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மைமின் கத்தாவே, நீங்கள் கொடுத்த இந்த 9ஆம் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒரு பாக்கியம் தந்தீங்க. ஸ்தோத்திரம். ஆறில் ஒவ்வொரு பொருட்படுத்த ஆசிரியத்தை நடத்துகிற தெய்வம், இப்போதும் வார்த்தையின் வேலையிலே நீ பேசும்படியாக ஆட்சேபிக்கிறோம். எங்களோட இடைப்படும்படியாக ஆட்சேபிக்கிறோம். உங்களுடைய மண்ணாய்களை திருப்தியாக்கி நடத்தும்படியா நாங்கள் பலனடைந்தவர்களாய், நாங்கள் உங்களுடைய வரிக்கு ஆயத்தமுடலாய், அநேகரை உங்களுடைய வரிக்கு ஆயத்தமாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் பயன்படுவதாய் காணப்பட இந்த வார்த்தைகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். அநேக நேரத்தில் இடறுகிற, தவறுகிற, விழுகிற நாங்கள் உங்களுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுத்து நடக்க உதவி செய்யும். பரிசுத்தாவின் உதவி செய்யும். எங்கள் நடத்தும் வசனம் கேட்குற பிள்ளைகள் வசனத்தை சொல்கிற நம்முடைய அடிமை கிருபையால் நிரப்பப்பட உதவி செய்யும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் தெய்வம் நீதிமொழிகள் 13:18 நம்மளோட இந்த நாட்களில் பேசி வருகிறார். கனம் அடைவான். இந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அடுத்த பகுதியாக நம்ம வாசித்த 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாட்டில் 293வது பக்கத்தில் 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள். அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை பற்றி வேதம் விளம்புகிற ஒரு காரியம். இந்த வேதம் நமக்கு எப்படி அருளப்பட்டிருக்குதா? தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இது எந்த தேவ மனுஷன் சொல்ல, ஆனால் பொதுவாக சொல்லப்படுது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்லா கவனித்து இந்த வசனத்தை திரும்பி திரும்பி வாசித்து நம்ம தியானத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த வேத வாக்கியங்கள் தேவாவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் தேறினவன் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கணும். அதற்கு இருக்கும்படியாக இந்த வேத வசனங்கள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தடவை அந்த வசனத்தை பார்த்துட்டோம். இப்போது நம்ம எப்படி விளங்கி கொண்டோன்னு தெரியல. ஆனால் நல்லா விளங்கி கொண்டோம்னா இதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவ மனுஷன் தேர்னவனாக இருக்கணும், 1வது காரியம். அடுத்து எந்த நற்கிரியை செய்ய தகுதியுடனாக இருக்கணும். இந்த தேவ மனுஷன் இந்த 2 காரியத்திலும் அவன் காணப்படும்படிக்கு இவைகள், இந்த வேத வசனங்கள் இந்த தேவ மனுஷனுக்கு உபதேசம் பண்ணும். இந்த தேவ மனுஷனுக்கு கடிந்து கொள்ளும். இந்த தேவ மனுஷனை சீர்திருத்தும். இந்த தேவ மனுஷனுக்கு நீதியை படிப்பிக்கும். நல்ல வேதத்தில் அனுபவம் உள்ளவங்க
நல்லா கொஞ்சம் திரும்பி கவனித்து பாருங்கள். நான் சொன்னது சரியாக இருக்குமா? மாற்றாக இருந்தால் நீங்கள் சொல்லிடணும் உடனே. நான் சொன்னது சரியாக இருக்குமா? சரியாக இருக்கணும் ராமின்னு சொல்லுங்கள், இல்லாட்டா நீங்கள் உங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள். எனது வசனத்துக்குள்ளே நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏன்னா மேலோட்ட மாதத்துக்குள்ள அந்த வசனம் நமக்கு வித்தியாசமாக தோணும். இப்போ இதை உள்ளுக்குள்ளே தியானத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வசனத்தை பார்க்குறதுனால இந்த தேவ மனுஷன் அவன் தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷன் இவன் என்ன சொன்னால் தேறினவனாக இருக்கணும். அடுத்து எந்த நற்கிரியை செய்ய தகுதியுடனாக இருக்கணும். அதனால இந்த வசனங்களை என்ன செய்யுமா, இந்த தேவ மனுஷனுக்கு உபதேசிக்கும். இது வரைக்கும் நான் கூட எப்படி நினச்சிங்கன்னா, இந்த வேத வசனம் உபதேசம் பண்ணும், கடிந்து கொள்ளும், சீர்திருத்தும், நீதியை படிப்பிக்கும் அப்படின்னு தனியாக மட்டும் பார்த்துருந்தேன். ஆனால் 17 தொடங்கும்போது அவைகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவைகள் வேத வசனங்கள். அப்போ யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தேவ மனுஷனுக்கு தான். தேவ மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கணும், எந்த நற்கிரியை செய்ய தகுதியாக இருக்கும்படியாக. அப்போது அந்த 17க்கும் 16க்கும் இடையில் இருக்கும்படியாக அந்த மனுஷனுக்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனே தேவ மனுஷன், அவனே தேவ பிள்ளை. அவனுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் தேவையா? அவனுக்கு நீதியை படிப்பிக்கணுமா? அவனை சீர்திருத்தணுமா? தேவ மனுஷனை சீர்திருத்தணுமா? கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் இன்னும் என்ன செய்கிறாங்க? உலகத்தில் தான் இருக்கிறாங்க. உலகத்தாராகவும் சில நேரத்தில் இருக்கிறாங்க. உலகத்தில் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டும் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. அதனால் அவங்க தேவ மனுஷன்தான், தேவ மனுஷி தான். ஆனால் அவங்களுக்கும் உபதேசம் வேணும், கடிந்து கொள்ளுதல் வேணும், அவங்களுக்கும் சீர்திருத்துதல் வேணும், நீதி அவங்களுக்கு படிப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு, அதாவது ஒரு பெரிய ஊழியக்கார அடுத்து இருக்கிற உடன் ஊழியக்காரருக்கு அல்ல சின்ன ஊழியக்காரருக்கு எழுதுகிற நிருபம் தான் அந்த நிருபம். அதில் தான் இப்படி எழுதியிருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுது, இப்போ வேதத்தை பொதுப்படையாக பார்க்கும் வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 6:36 ஆலயத்தை கட்டிட்டு சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் முதல் சொல்கிறான். அநேக காரியங்கள் ஜெபிச்சுட்டே வர்றான் சாலமோன். அதில் 6:36 முதல் பகுதி மட்டும் வாசிங்க போதும். அவன் ஜெபிக்கும் போது எப்படி சொல்கிறான்? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்போது மனுஷன் சொன்னாவே எல்லா மனுஷர்களும் அடங்கிற தேவ மனுஷன் அடங்கியிருக்கிறான். ஏதாவது ஒரு காரியத்தில் நினைச்சுறாங்க, வேதத்தில் இருக்க காரியங்களை பார்க்க போகிறோம், ஏதாவது ஒரு காரியத்தில் நினைச்சுறாங்க, பாவத்தை செஞ்சுறாங்க. அடுத்து ரோமர் 3:10 3:12 வேதம் எப்படி சொல்லுது? ரோமர் 3:10 அதுக்கடுத்து 12. அந்தபடியே இந்த பூமியில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். 12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அதில் ஒரு பகுதி சொல்லுது, யாக்கோப்பு 3:2 நாம் எல்லாரும், இதில் யார் இருக்கா? நிருபத்தை எழுதுகிற யாக்கோப்பு இருக்கிறார். நாம் சொல்றார் பார்த்தீங்களா? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனா அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய். சொல் தவறாதவன் எவனோ அவன் பூரண புருஷன். பூரணத்தை ஒருத்த மனுஷன் எட்டிட்டான்னா இந்த பூமியில் அவனுக்கு வேலை கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் பூரணம் அடைஞ்சிட்டானா இந்த பூமியில் அவனுக்கு வேலை கிடையாது. பூரணம் எங்கே போய் சேரணும்? பூரணத்தோடு சேர்ந்துடும்.
அவர் பூரணர். அதனால பூரணம் அடைஞ்சாச்சுன்னா நான் அந்த பூரணத்தை போய் நான் சேர்ந்துறேன். நான் சொல் தவறாதவனாக இருந்தால் நாம் எல்லாரும் அநேக காரியங்கள் சொல் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கூட பிறந்த வீட்டில் இருப்பாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் ஓட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. தேவசூதர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, சர்வசாதாரணமாக இன்னைக்கு வார்த்தையில் சொல்லில் தவறுகள் அநேகர் உண்டு. இவங்களாம் யாருன்னு கேட்குறீங்க? விசுவாசிகள், தேவ மனுஷர்கள், தேவ ஜனங்கள். சொல் தவறுவதனால இன்னும் பூர்ணமாகலை, இன்னும் பூர்ணமடையலை, இன்னும் பூர்ணமடையலை. இப்போ பூர்ணத்துக்கு என்ன போய்கிட்டே இருக்கிறோம். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடரல் நம்ம நினைச்சோன்னா இடறி போயிடும். இப்படிப்பட்ட தேவ வசனங்களை பிரசங்களை கேட்கும்போது ஐயோ பேதுரு மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ யார் தான் பரலோகம் போக முடியும்? இப்படி ஆண்டவர் மைனூட்டாக ஒரு சொல் தவறுனாலே ரொம்ப கண்டிஷனாக பார்க்குறாரு. நம்ம எப்படி தான் பரலோகம் முடியும்? நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துருவார். நாம் சேர முயற்சிக்கிறோம், நம்மளால் முடியலை. ஆனால் அவர் எப்படியாவது கரை சேர்த்துருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளால் நீந்த முடியல, நம்மளால் அக்கறை போய் சேருடைய நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறதுனால நிச்சயமாய் அக்கறை சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் சேர்ப்பார். தேவசவர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஒரு நாள் இதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா சந்தேகப்பட்டக்கூடாது. நான் பரலோகம் போயிடுவேனா? அநேக பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதேவும் இப்படியெல்லாம் நடக்குதே, ஆண்டு இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு, நான் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து பேசினாங்க. நிச்சயமாய் கர்த்தர் அடித்து தட்டி நொறுக்கி உருமாற்றி கர்த்தர் மகிமைக்குள் கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வாசித்த வசனம் சொல்லுது, இந்த தேவ மனுஷன் தேர்ந்தவனாக இருக்கணும். ஒவ்வொருவரும் நம்ம என்ன தேறினவர்களாக இருக்கணும். அதுக்கடுத்து எந்த நற்கிரியை செய்ய தகுதியுடையவர்களாய் காணப்படணும். எல்லாருமே நற்கிரியை செய்யணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதனால தான் இந்த வேதவசனம் என்ன செய்யணும்னா உபதேசம் பண்ணுது. இந்த வேதவசனம் கடிந்து கொள்ளுது, சீர்திருத்துது, நீதியை படிப்பிக்குது. இதனால தான் இந்த வேதவசனம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டது. சும்மா வேதவசனத்தை நம்ம கையில் கொடுத்து வாசிங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கல. இந்த வேதவசனம் 4 காரியங்களை செய்ய முடியாத நம்ம கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு சோதனம். இப்போ தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் இந்த தேவ மனுஷர்கள் இவர்கள் சொல்லிலையோ செயலிலையோ வாழ்விலோ ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இடறி போகிறாங்க, தவறி போகிறாங்க. அப்படி தவறுகிற பொழுது முக்கியமான ஒரு காரியம், இந்த தவறை கர்த்தர் தம்முடைய வேதத்தினாலேயோ தம்முடைய தாசன் அல்லது தம்முடைய ஊழியக்காரனாலேயோ அல்லது தம்முடைய தரிசனத்தினாலேயோ ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் இந்த 4 காரியங்களை தேவ மனுஷனுக்கு கர்த்தர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். தேவ மனுஷன் இடறுகிற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தின் மூலம் தேவன் அந்த இடறி போனவனுக்கு அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்டு எந்த மனுஷன் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறானோ அவன் கனம் அடைவான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். தேவசபர் காத்துக்கு தேவ பிள்ளையிலே ஒரு சொல்லத்தான் கனமடைவான்ற சொல்லத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்போது இந்த தேவ மனுஷன் இடறி போனதை தேவனுடைய வார்த்தையோ தேவனோ அல்லது தரிசனமோ ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் உணர்த்துகிற பொழுது, கண்டிக்கிற பொழுது, கடிந்து கொள்கிற பொழுது அவன் கவனித்து நடந்துட்டானா அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறி போகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் இந்த கடிந்து கொள்ளுது என்பது ரொம்பவும் அத்தியாவசியமான ஒன்று. அதனால தான் நம்ம 13 வாசித்தோம், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கனம் என்பது சாதாரணப்பட்டது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரை கனம் பெற்றோம்னு சொல்லி பொதுவாக சமுதாயத்தில் சொல்லுவோம், அல்லது இந்த கனம்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் யோசித்து பாருங்கள். நம்ம ஊருக்கு ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார், அல்லது நம்ம ஊர்லேயே ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இந்த அமைச்சர் வர்றாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போஸ்ட் அடிப்பாங்க. அந்த போஸ்ட் அடிக்கிற பொழுது அந்த அமைச்சருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாண்புமிகு, கனத்துக்குரிய. அப்படியே கனத்துக்குரியன்னா அது ஒரு மாதிரி வடமொழி மாதிரி தெரியும். அது தமிழ் சொல் தான். கனம் பொருந்திய. நம்ம பப்ளிக் எல்லாருக்கும் தெரியுது மாண்புமிகு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாண்புமிகுன்ற வார்த்தையை நீங்கள் அப்படி ஆங்கிலத்தில் கொண்டு பாருங்கள். என்ன போட்டிருப்பாங்க? இங்கிலீஷில் எப்படி போட்டிருப்பாங்க? ஹானரபிள். என்ன போட்டிருப்பாங்க? ஹானரபிள். ஹானர் அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்கிறோம். ஷல் பி ஹானர்டு. கனம் அடைவான். நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போது இந்த ஊருக்குள்ள மாண்புமிகு மேயர், மாண்புமிகு அமைச்சர் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த தூத்துக்குடியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. அப்போது இவ்வளவு பெரிய பட்டணத்தில் எவ்வளோ ஜனங்கள் வசிக்கிற இடத்துல 2 பேர் தான் ஹானர். அது சொசைட்டியில் தான், கர்த்தருடைய பார்வையில் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது, யார் நீங்கள் கடிந்து கொள்ள கவனித்து நடக்கிறீங்களோ உங்களை நம்மை அத்தனை பேரையும் கர்த்தர் கனமடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பாருங்க, நல்ல வார்த்தை வரும்போது எல்லாரும் ஒருமித்து ஆமென் சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள வருது, உங்களுக்குள்ள உள் வாங்குன்னு அர்த்தம். இந்த எப்படி இந்த ஸ்பாஞ்சில் தண்ணி விட்டோம் என்ன செஞ்சிடும், அப்படி உறிஞ்சிக்கிறோம். இந்த தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ஊரில் சொசைட்டி அல்லது அரசாங்கம் அல்லது பொதுமக்கள் 2 பேரை தான், ஒன்று மேயரையும் ஒன்று அமைச்சர். நம்ம தூத்துக்குடி பட்டணத்தில் அவங்கள கணத்துக்குரிய மேயர், கணத்துக்குரிய அமைச்சர். நம்ம ஊரில் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க வச்சுங்க. ஆனால் எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறார்களோ அத்தனை பேரிலும் கர்த்தர் கனமுடைய பாத்திரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கனமடைவேன். சொல்லுங்க, நான் கனமடைவேன். நான் தேவ மனுஷன். நான் கர்த்தருடைய கடிந்து கொள்வதை கவனித்து நடந்தனா நான் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது வசனம் உங்களுக்கு உள்ளே போயிடும். எப்படியாவது வசனப்படி வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நாள் நான் கணத்துக்குரிய பாத்திரம் சொல்லி தேவசனம் நிற்கணும். மற்றவர்களும் இவங்க கணத்துக்குரிய பாத்திரம் சொல்லி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக மகா கனம் பொருந்திய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அந்த தேவன் நமக்குள்ள இருந்தாவே இது பெரிய கனம், இது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இப்போ இந்த தேவ மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றான், கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு உலகத்துக்குள்ளே நடந்துட்டு உலகத்துக்குள்ளே செயல்படுறதுனால எப்படியாவது இல்லை சொல்லில் தவறி போயிடுறான், செயலில் தவறி போயிடறான், பார்வையில் தவறி போகிறான், ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்யறான், இடறி போயிடறான். இப்போ அவனுக்கு நேர கர்த்தருடைய வார்த்தை வருது. வரும்போது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் இது கடிந்து கொள்ளுதலாய் வருது, அது உபதேசிக்கிறதா வருது, புத்திமதி உபதேசிக்கிறதா வருது, அல்லது அதை அவனை சீர்படுத்துகிறதா இருக்குது, அவனுக்கு நீதியை தெரிவிக்கிறதாய் படிப்பிக்கிறதாய் வருகிறது. அல்லேலூயா. சரி, இந்த 2 தீமோத்தேயு 3:16-17 நல்லா வழங்கியிருக்கு நமக்கு. இப்போது இதுக்கு நல்ல உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சவன் தாவீது தான். அநேக காரணங்களை பார்க்க போகிறோம். இதில் நமக்கு நல்ல ஒரு உதாரணம், கடிந்து கொள்வதை கவனித்து நடந்து கனம் பெற்ற ஒரு மனுஷன் யார் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தாவீது. ஏற்கனவே தாவீது யார்? துதிக்கிறவன், செபிக்கிறவன், பாடி கர்த்தரை ஆராதனை செய்கிறவன். இப்படிப்பட்ட தாவீது மதியினம் அவனை பற்றி கொண்டபடினால் ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான், தவறு இழைத்துட்டான். அவன் பாவ செயலை விழுந்து போயிட்டான். ஆனால் பாருங்க, சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கிறான். ஏதோ பாவம் செய்யாத மனுஷன் மாதிரி சாதாரணமாக என்னைக்கு போல இருக்கிறான். இப்போ தீர்க்கதரிசி வந்தார்,
தீர்க்கதரிசி நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னார். அப்படி உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு நிற்கிறாரு. இவர் பெரிய பெருமையாக பேசுகிறார். அந்த மனுஷன், இந்த தப்பு செஞ்ச மனுஷன் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன். யாரா? 2 Samuel 12:7 அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், வேற யாரும் கிடையாது. இப்பேற்பட்ட பெரிய கொலைபாதகன் யாரு? நீதான் அந்த மனுஷன். சொன்ன மாத்திரத்தில் இந்த கடிந்து கொள்ளுதலை கவனிச்சார். கவனிச்சுட்டு 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இவன் செஞ்ச பாவம் இவன் சரீரத்துக்கு செஞ்சான். இவன் செஞ்ச ஒரு குடும்பத்தில் செஞ்சான். இவன் செஞ்ச பாவம் ஒரு கொலை செஞ்சான். இப்போது கடைசியில் அவன் அறிக்கை செய்ய எப்படி அறிக்கை செய்கிறான்? கர்த்தருக்கு விரோதமாய். இப்போ கடிந்து கொள்ளுதலை இவன் கவனிச்சதுனால நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். அதுக்கு ஒரு சங்கீதத்தை 51 சங்கீதம் முழுசாக ஒரு சங்கீதத்தில் பாவ சங்கீர்த்தன சங்கீதமாய் அவர் எழுதி வச்சிட்டார். அப்படி சொல்ல காத்துக்கு தேவ பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதல் வருகிற பொழுது அதை கவனித்து நடக்கணும். கடந்த வாரத்தில் அவங்க மகனை பற்றி பார்த்தோம். கடிந்து கொள்ளுதல் வந்த மாத்திரத்தில் கண்டிக்கிறவே இல்லை. சாலமோன் வேதவசம் சொல்லுது 18-13 நீதிமொழியில் முற்பகுதி சொல்லுது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். அப்போது லட்சியம் அவமானம். அவன் அவமானப்பட்டு போனான். அவன்கிட்ட பிடிங்கி அவன் வேலைக்காரனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவமானம் அடைஞ்சிட்டான். கேவலம் இல்லை, நீ சரியில்லை, உன் வேலைக்காரன் தான் நல்லா இருக்கான், உன் வேலைக்காரன் கொண்டு பிடிங்கி கொடுக்க பரிசு கொடுத்தா எப்படி இருக்கும்? தேவசனை காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டை வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். அப்போது இந்த நாட்டில் நமக்கு நேரம் ஒரு கடிந்து கொள்ளுது. இந்த கடிந்து கொள்ளுதல் இது தேவ வசனமாக நமக்குள்ளே கடந்து வருது. அநேக நேரங்களில் இந்த கடிந்து கொள்ள நம்ம கண்டிக்கிறதே கிடையாது, கவனிக்கிறதே கிடையாது. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து அங்கே ஒரு கடிந்து கொள்ளுதல். எப்போ பார்த்தாலும் கண்டித்து கொள்ளுதல். எதுக்கு? ஆலயம் வேண்டவே வேண்டாம், சோழி முடிஞ்சிட்டு. அதுக்கடுத்து நம்மளால் ஒரு ப்ரொமோஷனுக்குள்ள போவே முடியாது. தேவனாய் கர்த்தர் என்ன எனக்கு சொல்கிறார், நான் இதற்கு நான் செவி கொடுப்பது எப்படி, நான் எந்த காரியத்தை நான் விழுந்து போனேன். நாம் என்ன சொன்னால் சிந்திச்சு பார்த்து நாம் பழைய பாட்டுக்காரன் பார்த்தீங்களா, அந்த பாட்டு அந்த கம்யூனிஸ்டுக்காரங்கள் பழைய காலத்தில் பாட்டெலாம் நல்லா எழுதும். அதாவது சன்மார்க்க பாட்டு தான். அந்த பாட்டில் கூட விழுகிற ஒரு கருத்தை கவனிச்சு பாருங்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்ப வராமல் பார்த்துக்கோ. நான் பாடுறது சொல்கிறது சினிமா பாட்டு. இந்த பாட்டை பாடினோம்னா அப்புறம் நம்ம சினிமாக்காரன் ஆயிடுவோம். உங்களுக்கு கருத்தை சொல்லி கொடுக்குறேன். அதாவது உலகத்தார் பாட்டு எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நீ சிந்திச்சு பாரு, நீ செஞ்ச செய்கை நினைச்சிரு, மாத்திரு. அது சிறுசாக இருக்கும் போதே நினைச்சிரு, அதை விட்டுரு. ஆணுடைய சமத்தில் அதைத்தான் வேலை சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எந்த காரணத்தை கொண்டும் மறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா மறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தாவீது நாத்தான் சொன்ன மாத்திரத்தில் அறிக்கை செஞ்சிட்டார், நான் தேவனுக்கு உரமாக பாவச்சேன். இதனால தாங்க அவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறி போனார். எப்படிங்க? எரேமியாவில் 23 அதிகாரத்தில் அநேக பழைய ஏற்பாடுலேயும் அநேக காரியங்கள் இந்த தாவீதை அவன் இறந்து போனான். ஆனால் தாவீதை ஒப்படைப்பேன், தாவீதை நான் நியமிப்பேன், தாவீதுக்கு நான் கொடுப்பேன் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். மேசியான்ற இடத்துல போடுறதுக்கு பதிலாக சில இடத்துல தாவீதுன்னு போட்டிருக்கும். 23 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எரேமியா 23:5. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு நீதியுள்ள
தாவீதுக்குள்ள ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து கர்த்தருக்கு சொல்றீங்க. இயேசுவை குறித்து மேசியாவை குறித்து சொல்லுகிற பொழுது கிளை என்று சொல்லப்படுகிறது. இந்த கிளை எதுல இருந்து இந்த கிளை தோன்றுமா? தாவீதிலிருந்து. இந்த பேரை பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்தவனை இப்போ இயேசுவுக்கு அவன் தான் மெயின் பிரான்ச். இயேசு ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லு. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது பேர் எந்த அளவுக்கு கனம் பெறுதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு கனம் பெற காரணம், எந்த ஒரு மனுஷன் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறானோ. இந்த வேதவசனம் கடிந்து கொள்ளுதா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. ஊழியக்காரர் சில நேரத்தில் புத்திமதி சொல்கிறாங்களா? கவனமாக இருங்க. என்னத்தை எப்பவும் சொல்கிறது தானே, எப்பவும் திட்டுறது தானே. இப்படி அசட்டையாக இருந்தால் நம்ம இறுதி மரத்து போச்சு நடத்தும். இறுதி மரத்து போச்சுன்னா அதுக்கடுத்து மருந்தே கிடையாது. மரத்து போனதை சீர்படுத்தவே முடியாது. ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அதை விடுவிக்க கூடாது. கரும் இயேசு வாழக்கூடாது ஒன்றும் இல்லை. இயேசு பார்த்து ஒரு மனுஷனை திருத்திட்டான்னு திருந்துருவாங்க. உலகத்தில் யாரும் ஒருத்தனை திருத்தவே முடியவே முடியாது. சரி, இப்போ பழைய ஏற்பாடு அநேக இடங்களில் கர்த்தர் தாவீதை குறித்து கனம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் தொடங்கின மாத்திரத்தில் முதல் அதிகாரம், முதல் புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனத்தில் தாவீது தான் கனம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? பாருங்க, எடுத்த மாத்திரத்தில் இங்கே தாவீது பேர் வருது. முதல் வசனத்தில் புதிய ஏற்பாடு துவங்கின முதல் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தாவீது பேர் வருது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யறான்? தாவீதை கனம் பண்ணி வச்சிருக்கிறான். தேவசன காத்துக்கு தேவப்பிள்ளையில் இதெல்லாம் ஆவிக்குரிய கனமும் சகல விதமான கிருபையிலும் இந்த தாவீது கிடச்சி போல் இன்றைக்கி நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு கடிந்து கொள்வது வருதா, நம்ம இடறி போயிருக்கோம்னா, நான் சொல்லிட்டு ஆரம்பத்திலேயும் நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் கடிந்து கொள்றதை நான் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ஆரம்பத்தில் 3 காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன். பாவம் செய்யாத மனுஷன் ஒருவன் இல்லையே. அடுத்து ஒருவன் நீதிமான் இல்லையே. அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அதுக்கடுத்து சொல் தவறாமல் இருந்தால் அவன் பூர்ண புருஷன். பூர்ண புருஷன் எப்படியா பரலத்துக்கு போயிடுவான். அப்போது நம்ம ஏதோ இல்லை தவறிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த பூமியில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தேவசோதனை காத்திருக்க தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறி இடறி விழுந்து வழி விலகி போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம நோக்கி கடிந்து கொள்கிறார், சீர்திருத்துகிறார். இன்னைக்கு நீதியை இன்னைக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார், உபதேசித்து வருகிறார். இந்த உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் எரேமியாவின் தேவ ஆலோசனையை அல்லது புத்திமதியை, தீர்க்க தரிசனத்தை தள்ளிவிட்ட சிதேக்கியாவின் முடிவுகள் எப்படிப்பட்டது, இதை நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகத்தில் 38 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 38 அதிகாரத்தில் எரேமியா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தண்ணி இல்லாத உலை மாத்திரம் இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளே எரேமியா தூக்கி போட்டாங்க. இப்போது எரேமியா முங்கிக்கிட்டு இருக்கிறார். எபித்மெலக் என்கிற ஒரு பிரதானி என்ன செஞ்சிட்டான்னா, சிதேக்கியா ராஜிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வந்து காப்பாற்றிட்டார். காப்பாற்றின பிற்பாடு 15ஆம் வசனத்தில், அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க. சிதேக்கியா ராஜா எரேமியா கூப்பிட்டு கிணத்துக்குள்ளே சாக போனவனை கூப்பிட்டு வச்சு, என்னதான் செய்யுது, குழப்பமாக இருக்குது, பாபிலோன் சேனை அங்கே இருக்குது, நாங்கள் உள்ளே இருக்கிறோம், என்ன நடக்க போன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி கேட்டால், நான் உனக்கு ஆலோசனை சொன்னால் நீ என்னை கொண்டு தான் போடுவேன். ஏன்னா நான் சொல்கிற ஆலோசனை உனக்கு பிடிக்காது, அதனால் நீ கொண்டு போடுவேன். என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். இப்போ அவன் சொல்கிறான், சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணை வாங்க தடுகிற இந்த மனுஷர் கையில் ஒப்புக்கொடாமல் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை
ஆணையிட்டுட்டான். அப்போ ஆலோசனை சொல்லுன்றான், புத்திமதி சொல்லுன்றான். கேட்குறவன் என்ன செய்யணும்? புத்திமதி சொன்ன மாத்திரத்தில் ஏற்கனவே இவன் பாபிலோன் ராஜா தான் இவனை நியமித்தான் சிதேக்கியாவை. ஆனால் பாபிலோன் ராஜாவுக்கு எதிராக நீங்கள் கிரியை செய்கிறான், வேலை செய்கிறான். அதனால பாபிலோன் ராஜா என்ன செய்யறான்? இவனை பிடிக்க போகிறான், கொல்ல போகிறான், தீர்மானம் பண்ணிட்டான். இப்போது எரேமியா சொல்றாரு, இந்த பாபிலோன் நேபுகாத் நேச்சார் ஆகிய ராஜாவை அவன் என் ஊழியக்காரன் கற்று சொல்கிறார். அவனை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். இந்த எருசலேமுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறேன். இங்கே இருக்கிற தேவாலயம் அவன் நிமித்தமாக நாசம் பண்ணப்படும். அநேக காரியங்களை சொல்லிட்டார். அதன்படி இப்போ நடந்துக்கிட்டே வருது. இப்படி நடந்துக்கிறதுக்கு துவக்கமாக இப்போது சிதேக்கியா எரேமியாட்ட கேட்டால் எரேமியா சொல்லிட்டா, எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் ராஜாவின் பிரபுகள் கண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்னியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுகளிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இந்த அக்னியால் சுட்டெரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆலோசனை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ என்ன செஞ்சிடணும்? சிதேக்கியா என்ன செஞ்சிடணும்? தேவ ஆலோசனை புத்திமதி வருது. சிதேக்கியா ராஜாவுக்கு எரேமியா சொல்கிறான், இந்த ஆலோசனை நீ என்ன போய் அடிபணிச்சிரு, சரண்டர் ஆயிரு, அப்படின்னா அவன் உயிர் தப்பிக்கும். இப்போ சிதேக்கியா என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் விளங்குதா? 19 வசனம் விளங்குதா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ராஜா சொல்கிறான், ஏற்கனவே பாபிலோனியர்கள் கொஞ்சம் யூதர்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்காங்கல்ல, அந்த சிறைப்பிடிச்சிட்டு போன யூதர்கள்ட்ட போய் என்னை கொண்டு நிப்பாட்டி என்னைய கேலி செய்வாங்கல்ல, எனக்கு சங்கடமாக இருக்கும்ல, என்னைய பரியாசம் பண்ணுவாங்கல்ல, எனக்கு வெக்கமாக இருக்கும்ல. எப்படி சொல்கிறேன் பாருங்க. ராஜா நான் எனக்கு முன்னாடி போன சிறைப்பட்டு போன யூதர்கள் முன்னால் போய் நிறுத்தி அவங்க முன்னாடி என்னை கேவலப்படுத்துவாங்களே, அதுக்கு நான் போகாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் எரேமியா சொல்றாரு, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற செவியோடும் பிழைக்கும், நான் புறப்படவில்லை என்பீராகில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை சொல்றார் பின்னாடி. ஆண்டு சொன்ன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டுடைய வார்த்தை வருதுன்னீங்கன்னா அந்த வார்த்தையில் கண்டிப்பாக பலன் உண்டு, இது கிரியை உண்டு. அதை இந்த ராஜா என்ன செய்ய மாட்டேன்னா எரேமியா கேட்க மாட்டான். நான் போன கேவலப்பட்டு போயிரு. ஆனால் நடந்தது என்ன? இவங்க எல்லாரும் முற்றுகை போட்டு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ தப்பிச்சு ஓடுறான். 39 அதிகாரத்தில் என்ன செஞ்சுட்டான்? தப்பிச்சு ஓடுறான். அப்படி தப்பிச்சு ஓடும்போது 39 வாசிக்கிற பொழுது பாருங்கள், 4 வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்ட போது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை சுற்றி அவனை பிடித்து அவனை ஆமோத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கேவலப்பட்டு நினைச்சான். ஆனால் எரேமியா சொல்றதை கேட்டுனா அவனுக்கு அப்படி நடந்திருக்காது. ஆனால் அப்படி கேட்காதனால என்ன நடந்துச்சுன்னா, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும், அதாவது அவமானத்தை அடைவான். இங்கே இவனுடைய அவமானத்தை பாருங்கள். சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்போது ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், சில நேரத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல இருப்பார், அந்த இடத்துல இருக்கணும். சில நேரத்தில் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சிதேக்கியா ராஜாவின் அந்த சிறையிருப்பு நாட்களில் கர்த்தர், நீங்கள் இந்த கானான் தேசத்தில், இந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்க வேண்டாம், பாபிலோன் ராஜாட்ட போய் சரணடைச்சு அவன்கிட்ட போயிருக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன வச்சுருக்கணும்? அவன்கிட்ட போயிருக்கணும். இப்போது போக மாட்டேன்னு உறுதியாக இருந்தான், இதனால் கேவலப்பட்டு போய் சரணடைஞ்சிட்டான். அதை பிடிச்சிட்டு போய் அவனை நான் கண்ணை கடுத்து வெங்கல விலங்க போட்டு கூட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த காரியங்கள் நடக்குது பாருங்கள். என்ன காரியம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பூமியில், அந்த இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப ஏழைகள் அவங்கள விட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் திராட்சை தோட்டங்களை கொடுத்து நீங்கள் அந்த வேலை செஞ்சு பழச்சிங்கன்னு சொல்லிட்டு பாபிலோன் ராஜா நினச்சிட்டான். அங்கே இருக்கிற ஏழைகளை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். இப்படி போகும்போது கெதலியான்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைச்சுனா, அங்கே ஒரு தலைவனை வச்சு, அங்கே இருக்கிற மீதியாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவனை வச்சு இந்த ஜனங்களை கவனிச்சுக்கோன்னு சொல்லி பொறுப்பு கொடுத்து போயிட்டான். இப்படி போயாச்சுன்னீங்கன்னா, ராஜாவுடைய நாட்கள் முடிஞ்சிட்டு ஒரு பொறுப்பில் ஒரு மனுஷன் கெதலியா அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் இருக்கிறான். இவனை என்ன செய்யனா, அம்மோன் தேசத்துடைய ராஜா பாலிஸ்ன்றவன் இஸ்மவேல்ன்ற ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டு அந்த கெதலியாவை கொண்டுட்டு இங்கே இருக்கிற மீதி ஜனங்களையும் என்ன செய்யறானா, சிதறண்டு போகும்படியாக செய்கிறான். அப்படியே காரியம் நடக்குது. அப்போது இஸ்மவேல் என்பவன் வந்து இந்த பாபிலோன் ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பொறுப்புள்ள மனுஷனை வச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா, ஒரு பிரதானி, அவனை கொன்று போட்டு, அதாவது கெதலியாவை கொன்று போட்டு இப்போது இருக்கிற ஜனங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அந்த இஸ்மவேல் நினச்சுன்னா ஏற்பாடு பண்ணான். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த கெதலியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவன் கரையாவின் குமாரன் யோகனான்னு சொல்லி ஒருத்தன் வர்றான். இந்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க, யோகனான் அப்படின்னு ஒருத்தன் வர்றான். அவன் வந்து இந்த இஸ்மவேல் அடிமைப்படுத்தி கொண்டு போகிற ஜனங்களை தன் வசமாக சேர்த்து கொண்டு இப்போ என்ன செய்யனா, இங்கிட்டு பாபிலோன் ராஜா மக்களை பிடிச்சிட்டு போகிறான், இங்கிட்டு இஸ்மவேல் ஒருத்தன் அம்மோன் தேசத்துலேருந்து வந்து இருந்த தலைவனையும் கொண்டு போட்டான், மக்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போய் பார்த்தான். இப்போ அவனை துரத்தி விட்டாச்சு. இருக்கிற ஜனங்களாய நாம் என்ன செய்யணும்? இதுக்கு என்ன வாசல், இதுக்கு என்ன வழி தெரியாமல் இருக்கிறான். இப்போது அந்த கரையாவின் குமாரனாய யோகனான் எரேமியா தீர்க்கதரிசி கூப்பிட்டு, தீர்க்கதரிசியே, இப்போது பாபிலோனுக்கு எல்லாரும் அடிமைப்பட்டு போயிட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் ஜனம் மீதியாக இருக்கிறோம், இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படி சொல்லி எரேமியாட்ட கேட்குறாங்க. நீ சொல்கிற ஆலோசனை எதுவோ அது நாங்கள் நிச்சயமாக கேட்டு நடப்போம்னு சொல்லி 42:5 அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின் படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையும் சாட்சியாக்கப்படவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டிப்பாக நீ சொல்கிறத செய்வோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி எரேமியாட்ட சொல்கிறாங்க. இப்போது எரேமியா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார். 10 நாள் கழிச்சு ஆண்டவர் பதில் சொல்கிறார். அப்படி பதில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற காரியங்களை பாருங்கள். 7ஆம் வசனத்திலிருந்து, 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கரையாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேவைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களை அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருங்கள், நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கலுங்க. இந்த நிமிஷத்து வரைக்கும் பாபிலோனுக்கு நீங்கள் சரண்டர் ஆகி போயிருங்க, நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, இந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்க வேண்டாம், பாபிலோன் தேசத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் இப்போது ஒரு சாப்டர் முடிஞ்ச பிற்பாடு
அடுத்து ஒரு சாப்டரில் தொடங்கும் சொல்கிறாரு, இந்த தேசத்திலே தரித்திருங்கள். இந்த தேசத்தில் தானே என்ன செய்யுங்க, இங்கே தான் இருங்க, உங்களை நான் கட்டுவேன், உங்களை நாட்டுவேன், உங்களை எழுப்புவேன். எப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்படுற பாபிலோன் ராஜாவுக்கு இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அடிமைப்பட்டு போனவங்களையும் சிறைப்பட்டு போனவங்களையும் ஏற்ற வழி நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் எரேமியாட்ட சொல்லி அதை இந்த நாங்கள் என்ன செய்யணும் எங்கே போகணும்னு சொல்லி கேட்ட ஜனங்கள்கிட்ட இந்த கரையாவின் குமாரனாகிய யோவானுடைய தலைமையின் கீழ் இருக்க அனைவருக்கும் எரேமியா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறார். இது நல்ல ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை கேட்ட மாத்திரத்தில் இவன் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு மறுப்பு சொல்லி, இல்லை இது ஆண்டுடைய வார்த்தை கிடையாது, நாங்கள் பாபிலோன் ராஜாவால் கொல்லப்படும்படியாக நீங்கள் இருக்க சொல்ல, நான் பாபிலோன் ராஜா வந்து நீங்கள் கொல்லுபடாபடிக்கு நாங்கள் என்ன செய்யப்போனா எகிப்துக்கு போக போகிறோம், எகிப்தில் போய் நாங்கள் வாழ போகிறோம் அப்படி சொல்லிச்சுன்னா தீர்மானம் பண்ணி எகிப்துக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இவங்க சொல்லி கேட்காம போனதுனால இந்த கரையான்குமாரனாகிய யோகனான் எரேமியாவும் சேர்த்து எகிப்து கொண்டு போகிறான். ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கார், எகிப்துக்கு போகக்கூடாது, எகிப்துக்கு போகவே திரும்பவே கூடாது. எகிப்துக்கு என்றைக்கு நீங்கள் வந்தீங்களோ அதுக்கடுத்து என்ன செய்யக்கூடாது, எகிப்துக்கு போகவே கூடாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாக போனதுனால ஆண்டவர் திரும்பவும் அவங்கள சந்தித்து எரேமியா மூலம் பேசுகிறார். இந்த எகிப்தில் இருக்கிற தக்மனேஸில் எகிப்து ராஜா பார்வோன் சிங்காசனம் போட்டிருக்க இடத்துல நான் திரும்பவும் வந்து இந்த பாபிலோன் ராஜாவுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். இந்த பாபிலோன் ராஜா வந்து இந்த எகிப்தை முழுசாக என்ன சூறையாடிடுவான். தேவசமத்தில் காத்திருக்க தேவப்பிள்ளையிலே இந்த 43ஆம் அதிகாரம் 11-12 வருஷத்தை வாசித்து பாருங்க. அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான், சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கு ஏதுவான பட்டயத்துக்கு உள்ளானான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன், அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைப்பிடித்து போய் ஒரு மேய்ப்பெண் தன் கம்பளியை போர்த்து கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்து கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்மேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலி தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த எகிப்து காப்பாற்றும், எந்த எகிப்து அப்பத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும், எந்த எகிப்தில் செழிப்புன்னு சொல்லி போனீங்களோ அந்த எகிப்தை இதே பாபிலோன் ராஜா, இந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்தின பாபிலோன் ராஜா அங்கேயும் வந்து என்ன சொன்னால் எகிப்து முழுவையும் சூறையாடுவான். அங்கேயும் நீங்கள் என்ன செய்வீங்க, இதை விட மோசமான நிலைமையை சந்திப்பீங்க. தேவசனம் காத்திரு தேவப்பிள்ளையிலே இந்த புத்திமதிகளை, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய கடிந்து கொள்ளலை கவனிக்காதனால பாபிலோன் ராஜாவுக்கு தப்பிக்கன்னு சொல்லி இருந்தவங்க எகிப்துக்கு போய் அதே பாபிலோன் ராஜா எகிப்திலிருந்து வந்து கூட என்னச்சிட்டான், இவங்களை நிக்கிரகம் பண்ணி போட்டான். எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கடிந்து கொள்ளுதல், தேவனுடைய உபதேசம் வருதோ அதை அப்படி கேட்டு அதை கீழ்ப்படி நடக்கணும். அதான் சில நேரத்தில் கர்த்தர் இங்கே குடியிருப்பார். அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, ஈசா கிட்ட பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, நீ எகிப்துக்கு போயிடாத, இதே தேசத்தில் கேரளாவில் என்ன செய்யுது, குடியிரு. ஆண்டு குடியிருக்க சொல்லிட்டான்னா நான் என்ன செய்யுது, பஞ்சமாக இருக்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, மழை இல்லையே, ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு என்ன செய்யுது, இப்படி ஆண்டு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருந்தால் இங்கே இருந்துருது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கு கண்ணுக்கு முன்பாக வித்தியாசங்கள், விகற்பமான காரியங்கள், தாறுமாறான காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியங்கள் நடுவில் கர்த்தர் சொல்ல மாத்திரம் கேட்டுன்னு வச்சுங்க, நிச்சயமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். எந்த காரணத்தை கொண்டு கர்த்தர் ஒரு நாளும் தேவ மனுஷனை கைவிடுவதே கிடையாது. அல்லேலூயா. தேவ ஜனங்களை இந்த வேதத்திலையும் பாருங்கள், அல்லது சபை சரித்திரத்திலையும் பாருங்கள், அல்லது நீங்கள் இஸ்ரேலுடைய இதுவரைக்குள்ள நடவடிக்கைகளின் காரியங்களை பாருங்கள், ஒன்றிலும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. அப்படியே அநேகர் சாகுறாங்கன்னு கேட்பீங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடக்காது. நீங்கள் எபிரேயர் 11 வாசிக்கும் போது அநேகரை கர்த்தர் இரத்த சாட்சிக்கு ஒப்பு கொடுப்பார். ஆனால் அநேகரை
அக்கினிலிருந்து இழுத்து விடுவார், சிங்கங்கள் இழுத்து விடுவார். இப்போது தானியலை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, சிங்கத்திலேருந்து காப்பாற்றிட்டார், விடுவித்துட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அநேகரை சிங்கங்கள் என்ன சொன்னால் கடித்து கொன்று அவங்களை நாசப்படுத்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தானியல் தப்பு வச்ச தேவன் ஆதிகால முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்த விசுவாச பிள்ளைகள் ஏன் தப்பு வைக்கல? அப்படி இல்லை, கர்த்தர் அவர் முன்குறித்தது எதுவோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தானியலை குறித்து என்ன தீர்மானித்தாரோ அது நடக்கும். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அநேகர் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டார்கள். அநேகர் ரத்த சாட்சி நினைச்சாங்க. இந்த தெருவில் போஸ்ட் இருக்குனீங்கன்னா அந்த போஸ்ட்டில் என்ன செய்வாங்களாம், ஆதி முதல் நூற்றாண்டில் ரோமர்கள் கிறிஸ்தவர்களை அந்த போஸ்ட்டில் கட்டி வச்சு, அந்த விளக்கு தூணில் கட்டி வச்சு அதில் அவங்கள தீ வச்சு எரித்து அந்த வெளிச்சத்தில் உட்காந்து படிப்பாங்களாம். அப்போ எப்படி கொடூரமாக இருந்திருக்கு பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்களை பெரிய அரங்கத்துக்குள்ளே உள்ளே விட்டு கடிக்கிற சிங்கத்தை, பசியாக இருக்கிற சிங்கத்தை உள்ளே விட்டு பயங்கரமாக துன்புறுத்துவாங்களாம். ஓடுறது பார்த்து ரசிப்பாங்களாம். பெரிய அரங்கத்தில் சுற்றிலும் உட்காந்து ரோமர்கள் ரசிப்பாங்களாம். இதெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற காரியங்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிமையான கனமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவிடுத்தோம்னா பாடுகளின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நாம் ஒரு நாள் கனத்தை சுதந்திரித்துக்கிறோம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். இந்த வார்த்தை ஒரு நாள் மாறவே மாறாது. புத்திமதிகளை தள்ளிவிட வேண்டாம். கடிந்து கொள்ளுதலை நம்ம கவனித்து நடப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களுடைய ஆண்டு சமுதிரை ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் கனம் அடைவான்ற வார்த்தையை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளுடைய எரேமியாவின் அந்த ஆலோசனையை கேட்க மறுத்ததினால் ஒரு கூட்டத்தை பாபிலோனுக்கு போயிருங்கன்னு சொன்னாங்க, அதையும் கேட்கல. அடுத்த கூட்டத்தை இந்த இஸ்ரேல் தேசத்தில் தரித்திருங்கன்னு சொன்னாங்க, அதையும் அவங்க கேட்கல. இப்படி கடிந்து கொள்ளுதலை கேட்காதனால, புத்திமதியை தள்ளினதுனால 2 கூட்டத்தாரும் அவமானம் அடைந்தார்கள். ஆண்டு தாவீதோ செய்த பாவத்தை தீர்க்கதரிசி கடிந்து கொண்ட மாத்திரத்தில் தேவனுக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவன் மனம் வருந்தி பாவத்தை அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவான நிமித்தமாக அவனை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றி, ஆண்டவரே, இந்த நாள் வசனத்தை கேட்ட நாங்கள் எப்படியாவது நாங்கள் தாவீதை போல கனம் பெற்ற பாத்திரமாய் மாற பரிசுத்தர் எங்களுக்கு உதவி செய்யும். என் தேவனுங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையிலும் கனமடையத்தக்கதாக வழி நடத்தும். துதி கனமையுமெல்லாம் ஒருவருக்கு இருக்கும். வந்த பிள்ளைகள் சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும். ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென்.